அப்பவும் இப்பவும் எப்பவும் Chennai Silks. Adhiredi collection, Saravedi celebration. Celebrate this festive season with Adiyar Ananda Bhavan Sweets and Snacks. We accept bulk orders. The legend new Saravana Stores in Deepavali offer பவுனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி அக்டோபர் 26 வரை. அன்பில் மகேஷ் பயங்கரமா நடிச்சாரு அழுது அப்படிங்கிற விஷயத்த சமூக வலைத்தளங்கள்ல அதிகமா பாக்குறோம். ஒரு குழந்தைக்கு குடல் எல்லாம் வெளியே கிடக்குதுங்க. 1.25 வயசு குழந்தைங்க. நீங்க பணவரை ஃபுல் ஆயிடுச்சு. பாடி மேல பாடியை போட்டு அதுல போட்டு உள்ள தள்ளி வச்சிருக்காங்க. உங்களுக்கு லைட்டா கண்ணில் தண்ணி வராது, உடனே நீங்க நடிக்கிறீங்கன்னு சொல்லிடுவீங்களா? நீங்க மனிதாபிமானத்தோட கொஞ்சமாவது பேசுங்க. இல்ல ஆஸ்கர் அவார்டே கொடுக்கலாம் இவருக்கு. அந்த பிரச்சனத்துக்குலாம் பதில் சொல்ல வேண்டாம். ஒரு டாக்டரா சார் ஸ்டெத்தோஸ்கோப்பை காதுலயே மாட்டாம கழுத்துல வச்சுக்கிட்டு குழந்தைக்கு பார்த்தவர் தானே அந்த மருத்துவர். உதயநிதி ஸ்டாலின் அந்த நிகழ்வுக்கு வந்துட்டு திரும்ப ட்ரிப்புக்காக வெளிநாடு போயிட்டாரு பாத்தீங்கல்ல அப்படின்னு சொல்லி எடப்பாடி வெளிநாடு தன்னோட குடும்பத்தோடு போனவர் பார்த்துட்டு அத்தனை தேவைகளையும் செஞ்சு கொடுத்துட்டு தான் கிளம்பினார். பொதுமக்கள் வேற ஒண்ணு சொல்றாங்களே, செந்தில் பாலாஜி மீதே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. பொதுமக்கள்ங்கிற பேர்ல உங்களுடைய வன்மத்தெல்லாம் நீங்க தீர்த்துக்காதீங்க. இந்த மீடியாக்கெல்லாம் உங்க டிஆர்பிக்காகவும் உங்களுடைய சார்ந்த பார்வைக்கும் இந்த மாதிரியான வெறுப்புணர்வை பரப்புறதுக்கு இந்த பேசுறதுக்கும் எப்படியெல்லாம் நீங்க ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? புதிய தலைமுறை தொலைக்காட்சியை அரசு கேபிள்ல இருந்து தூக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம பார்க்கிறோம். ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் திமுகவின் செய்தி தொடர்பாளர் ராஜ தமிழ்மாறன் அவர்கள். வணக்கம். வணக்கம். கோர்ட் கடுமையான கண்டனங்களை தாவேக்காவுக்கும் விஜய் அவர்களுக்கும் கொடுத்ததை நம்ம பார்த்தோம். தாவேக்கா தலைவர் விஜய்க்கு தலைமை பண்பே இல்லை அப்படிங்கிற வரைக்கும் பேசினதை நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் புசி ஆனந்தும் நிர்மல்குமாரனுடைய அந்த முன்ஜாமீன் மனு நிராகரிக்கப்பட்டிருக்கு இங்கே இருக்கக்கூடிய நீதிமன்றத்தால். உச்சநீதிமன்றத்தில் இன்றைக்கி மறுபடியும் அவங்க மேல்முறையீடு பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி தருணத்தில் புசி ஆனந்தையும் நிர்மல் குமாரையும் பாதுகாக்குதா திமுக அரசாங்கம் ஏன் இவங்களை இன்னும் விட்டு வச்சுருக்காங்க? விஜய் எப்போ கைது பண்ண போகிறாங்க அப்படிங்கிற பொதுவெளியில் இந்த மாதிரியான பார்வைகள்லாம் இருக்குது. ஏன் விட்டு வச்சுருக்கீங்க? விட்டு வச்சுருக்கோம்னு சொல்கிறத விட 2 விஷயம் நம்ம தெளிவாக எடுத்துக்கணும். ஒரு ரிப்போர்ட்டுங்கிறது ஒரு கமிஷன் ரிப்போர்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரியான நிகழ்வுகளை எடுத்தோம் கவுத்துன்னு ஜெயலலிதா அம்மையார் மாதிரி செயல்படுவதற்கு இது அதிமுக ஆட்சி கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் கைது பண்ணி உள்ளே போடு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு போவாங்க. குற்றவாளியா அதில் யார் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு முறைப்படுத்தப்பட்ட ஒரு ரிப்போர்ட் இருக்கிறது தான் ஒரு நடவடிக்கைக்கு உகந்தது அமையும். கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய்ங்கிறதா நமக்கு இருக்கக்கூடிய வழக்கம். வாய்மையே வெல்லுங்கிறது தான் தமிழ்நாடு அரசனுடைய முக்கியமான லோகோ நம்ம கேப்ஷனில் வச்சுருக்கிறது முதற்கொண்டு. அப்படி பார்க்கின்ற பொழுது ஃபஸ்ட்டு நம்ம கமிஷன் அமைச்சோம். இந்த கமிஷனுடைய மெயின் ரோல் என்னவாக இருக்கும்னா, இந்த நிகழ்வு நடந்த தன்மைகள் என்னெல்லாம், திரும்ப இதை தவிர்ப்பதற்கான என்ன வழிமுறைகள்ங்கிறத இந்த கமிஷன் ரிப்போர்ட் நமக்கு கொடுக்க போகுதுங்கிறது தான் இந்த கமிஷனுடைய ஃபர்ஸ்ட் ஃபேஸ். கோர்ட்டு என்ன பண்ணியிருக்கு, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் திரு அஸ்ரா கர்க் அவர்கள் தலைமையில் ஒரு டீமை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த டீம் முழுக்க இதற்கான விசாரணைகளை அவங்க கையில் எடுத்து முழுமையாக அதுக்கான ரிப்போர்ட் ஒன்று கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் நடக்கும். இது ரெண்டுமே ரொம்ப மேண்டேட்ரி. நீங்கள் நேரடியாக விஜய் அவர்கள் மீது குற்றம் சாட்டினாலுமே கூட அதற்கான ஆதாரங்களை முறையாக எடுத்து உருவாக்கி அதை எல்லாத்தையும் பதிவு செய்வதால் மட்டும்தான் இந்த கேஸ் நிற்கும். நீங்கள் அவசர கதியில் நீங்கள் ஒரு எஃப்ஐஆரை நீங்கள் சார்ஜ் பண்ணிவிட்டு நீங்கள் பேருக்கு பிடிச்சி போட்டுட்டிங்கன்னா, இந்த ஆதாரங்கள் எதையும் நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணாமல் நீங்கள் போட்டுட்டிங்கன்னா நாளைக்கு கேஸு நிற்காது. அப்போ அதற்கான தவறு நடந்தது முழுக்க எல்லாரும் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. நம்பர் ஆஃப் வீடியோஸ் நம்ம ரிலீஸ் ஆனதை பார்த்துட்டோம். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அத்தனை ஆதாரங்கள் இருக்கின்றன. எந்த அளவுக்கு அவங்க ஒரு பாசிட்டிவாக நினச்சி அத்தனை மீடியாவும் கவர் பண்ணாங்களோ அத்தனை மீடியாவும் இன்றைக்கி அவங்களுக்கு எகெயின்ஸ்டாக திரும்பி இருக்குங்கிறது தான் இருக்கக்கூடிய பிரச்சனை. மீடியா திரும்பிச்சா இல்லையாங்கிறத விட அந்த வீடியோ ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் அவங்களுக்கு எதிரான நிலையில் திரும்பி இருக்குங்கிறத நம்ம ஆதாரத்தை எடுத்துக்கணும். அப்போ வழக்கு தொடுத்தாச்சு. அவர்கள் இருவரும் குற்றவாளிகள்ங்கிறதுல கோர்ட் கன்விக்ட் கடைசி வரைக்கும் வரணும்னு சொன்னால் அவர்கள் நிஜமாக குற்றவாளிகள்னா எஸ்ஐடியோட ரிப்போர்ட் ரொம்ப 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 நமக்கு அவசியம். அங்கே கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் பேஸ் பண்ணி அந்த டீம் எடுக்கிற நடவடிக்கை தான் நிரந்தரமாக இருக்கும். ஏன் அரெஸ்ட் பண்ணலன்னு கேட்குறீங்கன்னா, கிட்டத்தட்ட 4-5 நாட்கள் நம்ம அந்த கமிஷன் ரிப்போர்ட்டும் இமீடியட்டாக நம்முடைய ஃபோக்கஸ் எதில் இருந்துச்சுன்னு சொன்னால், அங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய அந்த பிரச்சனைகளை அந்த அந்த இழப்புகளை ஈடுகட்டுவதற்கு நம்ம முயற்சிகளும் அவர்களுக்கு பொருளாதார உதவிகள் செய்வதும் ஆறுதல் கொடுப்பதற்கும் தான் நம்மளுடைய பிரதான முயற்சிகளை நம்ம எடுத்துக்கிட்டோம். அதற்கப்புறம் இந்த 2-3 நாட்களாக அவர்கள் மீது நம்ம வழக்கு தொடுத்த பிறகு அவர்கள் அப்ஸ்காண்டிங் ஆகியிருக்காங்க. ஓடி ஒழியக்கூடியவர்கள் தான் இவர்கள் இருந்திருக்காங்க.
இதில் நீங்கள் நிர்மல்குமார் அவர்கள் பெயில் அப்ளிகேஷன் போடுறாரு, புஷி ஆனந்த் பெயில் அப்ளிகேஷன் போடுறாரு. எவ்வளோ ஒரு அநியாயமான பெயில் அப்ளிகேஷன் அப்படின்னா, கோர்ட் விசாரிக்கும் பொழுது இது எல்லாத்தையும் செஞ்சது அவங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் மதியழகன் தான் ஏற்பாடு பண்ணார், அதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு ஒரு பொதுச் செயலாளர். ஆனால் அதுக்கு மொதல் நாள், அந்த நிகழ்வுக்கு மொதல் நாள் நீங்கள் தான் வந்து அறிவிக்கிறீங்க, 12 மணிக்கு அவர் வருவார், இந்த இடத்துல நின்று பேசுவார், எங்களுக்கு முழுமையாக இந்த இடத்துல திருப்தி இருக்குன்னு சொல்லி நீங்கள் தான் பேசி பேட்டி கொடுக்குறீங்க. 8 மணிக்கு தான் வந்து பேச 7:45 தான் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் சொன்னதில் எவ்வளோ பெரிய கான்ட்ராடிக்ஷனை நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் மாவட்ட செயலாளரை படி கொடுக்குற வேலையை நீங்கள் வந்து செஞ்சுருக்கீங்க. அப்போ இது மாதிரியான விஷயங்களெல்லாம் எப்போ தெளிவாகுது? இது மாதிரியான நிதானமாக இதில் நடவடிக்கை எடுக்கிறதுக்கான முயற்சிகள் எடுக்கும் பொழுது தான் இந்த உண்மைகள் எல்லாமே வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுது. எடுத்த உடனே அப்படி சொல்ல போட்டதுன்னு வச்சுக்கோங்க, இந்த உண்மைகள்லாம் வெளியே வந்திருக்குமா? இவர்களுடைய அணுகுமுறை என்னவா இருக்குங்கிற தெரிஞ்சிருக்குமா? இப்போ காவல்துறை இப்போ புஷி ஆனந்தையும் நிர்மல்குமாரையும் தனிப்படை வச்சு தேடுறதாலாம் நம்ம செய்திகள் 3 டீம் பார்க்கிறோம். அமைச்சிருக்கோம். மதியழகனை மட்டும் நம்ம கைது பண்ணி முழு தகவல்களை வந்து பெற்றுக்கொண்டு எப்படியாவது புஷி ஆனந்தையும் நிர்மல்குமார் மீது பழி சுமத்துவதற்கான எல்லா ஆதாரத்தையும் திரட்டி உள்ள வச்சிடணும் அப்படிங்கறதுக்காக இந்த மாதிரி ஒரு காரியத்தையும் ஈடுபடுறாங்களா அப்படிங்கிற முழு பார்வையில பழி, இருக்குல்ல. அரைப்பழி, கால் பழி எல்லாம் கிடையாது. இதுல ம். தவறு யாரெல்லாம் இதுல செஞ்சிருக்காங்களோ, இந்த கூட்டம் ஏற்பாடு பண்ணதுல யார் தவறு பண்ணாங்க, இந்த கூட்டத்தை சரியா ஆர்கனைஸ் பண்ணாம இருந்ததற்கான காரணங்கள் யார், இப்படிப்பட்ட ஒருவர்களுக்கு உதவி செய்யாம இருந்தது யாரு, இது எல்லாமே வந்து கிரிமினல் இன்வெஸ்டிகேஷனா தான் மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. நீங்க சொன்னது மாதிரி இப்போ அருணா ஜெகதீசன் குழு வந்து அமைக்கப்பட்டிருக்கு, நீதிமன்ற உத்தரவின் பேர்ல எஸ்ஐடியும் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா உடனடியாக அமுதா ஐஏஎஸ், டேவிட்சன் ஆசீர்வாதம் இவங்கெல்லாம் பிரஸ் மீட் கொடுத்து ஒரு விளக்கத்தை வந்து கொடுக்குறாங்க. அதற்கான தேவையும் நிர்பந்தமும் ஏன் வந்துச்சு? பொய்யான செய்திகளை கட்டமைப்பதற்கான முயற்சிகளில் 2 நாட்கள் வந்து அவங்களுடைய ஆட்களை வச்சு அவங்க ஏற்பாடு பண்ணாங்க. அதாவது செந்தில் பாலாஜி அவர்களை பற்றி பேச ஆரம்பித்த பிறகுதான் செருப்புகள் பறந்தன. இப்படிப்பட்ட ஒரு அரசின் மீது வீண் பழிகளை போடுவதற்கான ஒரு முயற்சிகளை அவர்கள் விஜய் கூட எடுத்தார்கள். அந்த வீடியோல சொன்னாரு, மற்ற இடங்கள்ல அது நடக்கல, இந்த மாதிரி எங்க அசம்பாவிதங்கள் நடக்கல? கரூர்ல மட்டும் ஏன் எங்க நடக்குது? நடக்கல? எல்லா இடங்கள்லயுமே நடந்திருக்கு. ம். இவர் மாநாடுகள் அத்தனையிலுமே நடந்திருக்கு. இவர் மாநாடுகள்ல எத்தனை பேர் வந்து மயக்கம் அடைஞ்சு விழுந்திருக்காங்க, எத்தனை பேர் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருக்காங்க. அவன் கட்சியிலிருந்து வெளியே வந்தவர் 200 பேருக்கு மேல திண்டிவனம் இது விழுப்புரத்தில் நடந்த மாநாட்டில் மயக்கம் அடைஞ்சாங்க, வெளியே செய்தியே சொல்லலைன்னு அவன் கட்சியிலிருந்து வெளியே வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அதை நீங்க என்ன வகையில் நீங்க வைப்பீங்க? இவர் சென்ற பக்கம் எல்லாம் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருந்தன. எய்தர் அன் ஆக்சிடென்ட் டெத், 2 வீலரில் போனவங்க அடிபட்டு இறந்ததோ, அல்லது அந்த கூட்டத்தில் மிதிபட்டு ஆக்சிஜன் இல்லாமல், சரியான உணவு இல்லாமல், தண்ணி இல்லாமல் இறந்த நிகழ்வுகள் இவர் சென்ற இடங்களில் எல்லாமே நடந்திருக்கு. அதற்கான ஆதாரங்களை வரிசையா பட்டியலிட்டு சொல்லியிருக்குமே. இல்ல பட்டியலிட்டு வந்து டேவிட்சன் ஆசீர்வாதம் அப்ப அது நான் அமுதா என்ன ஐஏஎஸ் எல்லாருமே கேட்கிறேன்? சொல்றாங்க. நான் என்ன கேட்கிறேன், இப்படி எல்லாம் ஏற்கனவே வந்து நடந்திருக்கு. அவங்களுடைய மாநாடுகளா இருக்கட்டும் அல்லது மற்ற பகுதியில் நடக்கும்போது இது மாதிரி வந்து தண்ணி பற்றாக்குறை அல்லது அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு அசௌகரியம் இருந்ததெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அப்ப காவல்துறை இது வந்து ரத்து பண்ணியிருக்காங்கல்ல, ஏன் வந்து விஜய் அங்க பேச விடணும்? ரத்து பண்ணணுங்கிறது நோக்கம் கிடையாது. ஒரு அரசியல் தலைவராக வர்றாங்கன்னு சொன்னா எல்லாருக்குமான வாய்ப்புகளை கொடுக்க வேண்டியது நம்மளுடைய ஜனநாயக ரீதியில் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பொறுப்புணர்வு. ஆனால் அந்த கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ண வேண்டிய பொறுப்புங்கிறது அந்த கட்சிக்கு உண்டானது. 1.5 லட்சம் பேரை மாநாடு கூட்டுறோம், முப்பெரும் விழா நடத்துகிறோம். எத்தனை மணிக்கு வரணும் தலைவர்? 5 மணிக்கு வரணும்னா ஷார்ப்பாக 5 மணிக்கு அவர் வராருல்ல. அந்த கூட்டத்துக்கு தேவையான உணவு, தேவையான தண்ணி, பஸ் ஏற்பாடு, எல்லா ஏற்பாடுகளும் பார்த்து பண்ணியிருக்காங்கல்ல. அப்படிப்பட்ட ஏற்பாடுகள் நீங்கள் ஏதாவது செலவு பண்ணியிருக்கீங்களா? 200 கோடி ரூபா சம்பளம் வாங்குறேன்னு சொல்கிற நீங்கள் உங்களுடைய கட்சிக்காரனுக்கு, உன்னை நம்பி வந்த ரசிகனுக்கு மதிய உணவு நாங்கள் வந்திருக்கிற 10,000 பேருக்கு நாங்கள் மதிய உணவு கொடுத்தோம், நைட்டு வெயிட் பண்ண வச்சதுனால அவங்க எல்லாத்துக்கும் நாங்கள் பக்கத்தில் டெம்பரரி டாய்லெட் ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தோம், அங்கே வந்திருக்கக்கூடியவர்களாம் நாங்கள் மண்டபம் எடுத்து தங்க வச்சுருந்தோம், எங்கள் தலைவர் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு, அதனால் நாங்கள் இவங்களெல்லாம் தங்க வச்சு நைட்டு இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்தோம், இவங்களுக்கெல்லாம் தண்ணி கொடுத்தோம், இப்படியெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டோம்னு ஒரு 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 10 லட்ச ரூபா செலவு பண்ணியிருந்தா போதாதா? விஜய பொறுப்பாக்க வேண்டிய ஒரு விஷயமும் இந்த இடத்துல இருக்கு. ஆனா காவல்துறைக்கு உயிர் சம்பந்தமான விஷயங்கள்ல எவ்வளவு கவனமா இருந்திருக்கணும் அப்படிங்கிற பார்வை தான் இப்ப வைக்கிறாங்க. விஜய்க்கு மட்டுமல்ல, அவருடைய கட்சிக்காரர்களுக்கும் அவருடைய கட்சிக்கும் முழு பொறுப்புண்டு. இதில் அரசு என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால், போலீஸ் என்ன செய்யும்னு சொன்னால், 15,000 பேர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு கணக்கெடுத்து 500 போலீஸை டிப்ளாய் பண்ணியிருக்காங்க. 549 69 அவங்க எண்ணிக்கை அஃபிஷியலாக அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் கோர்ட்லேயே அவங்க சப்மிட் பண்ணியிருக்காங்க.
இது மாதிரி 1:30 தான் வந்து நார்மலா எந்த கூட்டத்துக்குமே 20 அவங்க சொன்ன கணக்கு வந்து ஒரு நபருக்கு வந்து 50 போலீஸ் ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் இவங்க- ப்ரொசீஜரா இருக்கு. இல்ல, ஒரு 30 to நபருக்கு 20 30 to 20 டிபெண்டிங் ஆன் த கிரவுட் கெப்பாசிட்டி, கிரவுடோட மாப் பிஹேவியரை பொறுத்து. அவங்க 10,000 பேருக்குங்கிற கணக்கு எடுத்து இவங்க 500ங்கிற கணக்கு எடுத்திருக்காங்க. 569 இவங்க தானே சார் 10,000 எழுதி கொடுக்குறாங்க. இவங்களுக்கு தெரியுமில்ல, இல்ல, இவங்க இவங்க மாவட்ட தப்பா எழுதி செயலாளருக்கு கொடுத்துட்டாங்க. ஆனா வந்து அமுதா IAS 20,000 பேர் வரைக்கும் வருவாங்கன்னு சொல்லி எங்களுக்கு தகவல் கிடைச்சது உளவுத்துறை மூலியமா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 10,000 பேருக்கு நீங்க போலீஸை நிப்பாட்டிட்டீங்க. இன்னும் 10,000 பேருக்கு ஏன் போலீஸை நிப்பாட்டல? ஏங்க மீதி 10,000 பேர் வருவாங்கங்கிறது யாருக்கு தெரியும்? அரசாங்கத்துக்கு இவங்களுடைய தெரிஞ்சிருக்கே. அரசாங்கத்துக்கு அமுதா அவசியம் IAS இல்ல. தெரிஞ்சிருக்கு. ஆமா, பின்னாடி வந்திருக்காங்கங்கிறது தானே தெரியுது. இல்ல உங்களை சார், யாரு ஒட்டுமொத்தமா நாமக்கல்ல இருந்து- அங்க பிரசன்ட் ஆனது 25,000 27. ஆனா அமுதா IAS என்ன சொன்னாங்கன்னா 10,000 பேர் இவங்க எழுதி கொடுத்திருந்தாங்க. ஆனா எங்களுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் 20,000 பேர் வரைக்கும் வருவாங்கன்னு சொல்லி எங்களுக்கு உளவுத்துறை மூலியமா ரிப்போர்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க 500 போலீஸை 10,000 பேருக்கு நிப்பாட்டிட்டீங்க. மீதி 10,000 பேருக்கு போலீஸை நிப்பாட்டல. இதுதான் வந்து சதி, இதுதான் கரூர்ல நடந்திருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கறதா இன்னொரு தரப்பு வாதம். உங்களுடைய பார்வையில் இப்படி இருக்கு. என்னுடைய பார்வைக்கு நான் சொல்றேன். நாங்க 549 போலீஸை நிப்பாட்டி இருக்கமே, மதியத்துல இருந்து சாயந்தரம் வரைக்கும் நின்றுக்காப்லையே, அதற்கான பொறுப்பு அந்த அவன் போலீஸ்கார மனுஷன் இல்லையா? அவங்க மட்டும் என்ன வானத்துல இருந்து பிறந்து வந்த ரோபோட்டுகளா? அவர்கள் அந்த 8 மணி நேரம் 10 மணி நேரம் அவங்களையும் நீங்க இப்படி அலக்கழிச்சிருக்கீங்கல்ல. உங்களுக்கு பொறுப்புணர்வு இருந்திருந்ததுன்னா நீங்க என்ன பண்ணியிருக்கணும்னா, நீங்க 12 மணிக்கு வர்றோம்னா நீங்க 12:30க்கு வந்திருந்தீங்கன்னா அந்த கிரௌடு வந்து பார்த்து கலைஞ்சிருக்கும்ல. அந்த கிரௌடு ஏன் நிக்குது? ஏன் கான்ஸ்டன்டா அங்கேயே இருக்கு? 10 மணி நேரத்துக்கு நிக்க வச்ச பிரச்சனை யாருது? இவங்க லேட்டா வராம இருந்திருந்தால், இவங்க சொன்ன டைமுக்கு வந்திருந்தால் இந்த நிகழ்வு ஏதாவது நடந்திருக்குமா? இவங்க அது மட்டுமல்ல, இப்ப திமுக ஒரு கூட்டம் நடத்துதுன்னா ஒரு 25,000 பேர்னு சொல்லி நாங்க வந்து கூட்டத்துக்குன்னு நாங்க ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லி சொன்னா, அது ஒருவேளை ரோட் ஷோ மீட்டிங்கா இருந்ததுன்னு சொல்லி சொன்னா, நாங்க 4 பாயிண்டா 4 6 24 ஒரு 5,000 to 6,000 பேர் ஒரு பாயிண்ட்டை பிரிச்சு 5 கிலோமீட்டருக்கு ஒரு பாயிண்ட்டை வச்சு அங்கங்க இந்த 4 இடங்கள்லையும் நிறுத்தி வச்சு ஒவ்வொரு இடத்துலையும் எங்க தலைவர் 10 நிமிஷம் பேசிட்டு வருவாங்க. அப்ப எல்லா கிரௌடுமே சாட்டிஸ்ஃபை ஆயிருப்பாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, உங்களுக்கு அங்க முப்பெரும் விழா நடந்ததுல கூட்டம் பெருசா திமுக காட்டிடுச்சுங்கிறதுனால நீங்க டிசம்பர்ல நடத்த வேண்டிய கூட்டத்தை நீங்க வெறி எடுத்து முன்கூட்டி அங்க அதிகம் கூட்டத்தை காட்டணும்னு சொல்லிவிட்டு நீங்க கூட்டத்தை வந்து ப்ரீபான் பண்ணிக்கிட்டு 3 நாள் முன்னாடி தான் போய் பர்மிஷன் கேட்குறீங்க. அந்த பர்மிஷனுக்கு அவங்க ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க. 80 அடி ரோட்ல ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க. 80 அடி ரோட்ல நீங்க ஃப்ளெக்ஸ் எதுவும் வைக்கக்கூடாது, அங்க பப்ளிக் சேர்றதுக்கு தான் இடம் சரியா இருக்கும்னு சொல்றாங்க. அதுல கொண்டு போய் நீங்க 10 அடிக்கு தள்ளி நீங்க வந்து ஃப்ளெக்ஸை வச்சு மீதி 60 அடி தான் நீங்க கொடுத்துருக்கீங்க. இந்த டீவியேஷன்லாம் யார் பண்ணது? தவேக தானே பண்ணாங்க. நடவடிக்கை முன்னாடி எடுத்துக்கலாமே சார். உயிர் சேதத்தை வந்து தடுக்கக்கூடிய இடத்துல இந்த அரசாங்கம் உயிர் சேதத்தை யாருமே எதிர்பார்க்கல. இதுதான் நிதர்சனமான உண்மை. அரசாங்கத்துல இருந்து காவல்துறை உட்பட உளவுத்துறை உட்பட உயிர் சேதத்தை முதலமைச்சர் உட்பட யாருமே உயிர் சேதம் இப்படி நடக்கும், இவ்வளவு கவனக்குறைவா இவங்க நடத்துவாங்கங்கிறது யார் எதிர்பார்த்து? நடந்த பிறகுதான் ஆக்சிடென்ட்டே தெரியுது நமக்கு. இல்ல கூட்டம் கூடும்போது இந்த கேள்வியெல்லாம் நீங்க கேட்கறீங்கல்ல, நீங்க விஜய் மேல நின்று கூட்டத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே அங்க இருக்கிறவங்களாம் விழுந்துட்டானே, அவன் கட்சிக்காரன் வந்து சொல்ல மாட்டானே கூட்டத்தை ரத்து பண்ணிக்கலானே, இங்க ஆல்ரெடி இத்தனை பேர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, நம்ம கிளம்பிடலாம்னு சொல்லி ஒரு பையன் வந்து சொல்லலையே. அவன் செருப்பை எப்படி தெரியுறான்? அட்டென்ஷன் கெயின் பண்றதுக்கு தானே. அதுக்கப்புறம் 8 நிமிஷம் கழிச்சு தானே ஃபுல் வீடியோவை நீங்க பாருங்க. அதுக்கப்புறம் 7 நிமிஷம் 8 நிமிஷம் கழிச்சு தானே அவர் செந்தில் பாலாஜியை பத்தியே பேச ஆரம்பிக்கிறாரு. அப்ப இங்க கீழே நடந்த நிகழ்வுகளை ஒரு நிர்வாக ரீதியா நீங்க அந்த வேனுக்கு நீங்க செய்தி செலுத்தல, நிர்வாகிகளுக்கு நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணல, நீங்க அதெல்லாம் நடந்திருந்ததுன்னா அவர் முன்கூட்டியே கிளம்பி இருந்தாருன்னா இன்னொரு 10-20 உயிர்களை சேர்த்து காப்பாத்திருக்கலாம் இல்லைங்க. அந்த இடத்துல டெசிஷன் எடுக்க வேண்டியது யாரு? அவங்க நிர்வாகிகள் தானே அதை அட்டென்ஷன் கொடுக்கணும். உங்களுடைய இன்டென்ஷனும் உங்களுடைய நோக்கமும் சரியா இல்லை. நான் கேட்கிறேன், இப்படி ஒரு கூட்டத்தில் விஜய் அவர் மகனை கொண்டு வந்து நிப்பாட்டிடுவாரா? அவர் பொண்ணை கொண்டாந்து நிப்பாட்டிடுவாரா? அவர் குடும்பத்தில் இருக்கிற அந்த நிர்வாகிகள் யாராவது அந்த கூட்டத்தில் அவங்க குடும்பத்தினரை கொண்டு வந்து நிப்பாட்டிடுவாங்களா? அப்ப நீங்க மக்களை என்னவா சார் நினைக்கிறீங்க? நீங்க எவ்வளவு பெரிய அக்கிரமத்தை நீங்க பண்ணிருக்கீங்க. உங்களுடைய நோக்கமே தப்பா இருக்கு. அரசியல்னா என்ன? மக்களுக்கு சேவை செய்யறது தானே அரசியல். உங்க குடும்பத்தை நீங்க எப்படி பாத்துக்கிறீங்களோ, நல்லது கெட்டதை பாத்துக்கிற மாதிரி பொதுவுல நீங்க பாத்துக்கணும். ஒரு பெரும்பான்மை சமூகத்துக்கு நீங்க அக்கறை செலுத்தணும். அவங்களுடைய நல்லது கெட்டதில் கலந்துக்கணும், அவங்களுடைய இறப்புகளில் கலந்துக்கணும், அவங்க வீட்டில் நடக்கக்கூடிய நல்ல நிகழ்ச்சிகளில் கலந்துக்கணும். இதுதானே அரசியல். அவருடைய தேவைகளை பார்த்து பூர்த்தி பண்ணணும், அவங்க மேல அக்கறை செலுத்தணும். அதுதானே அரசியல். இதுதானே அண்ணா சொன்ன அரசியல். இதுதானே எம்ஜிஆர் செஞ்ச அரசியல். இதுதானே முன்கூட்டி இருந்த தலைவர்கள் எல்லாரும் செஞ்ச அரசியல். இவர் செஞ்சது அரசியலா சார்? இவன் கட்சியில் இருக்க எவனாவது செஞ்சது அரசியலா சார்? என்னங்க பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க? போற பக்கமெல்லாம் கூட்டம் சேர்த்துறீங்க. நீங்க ஸ்டேஜில் நடந்து போறீங்க, அவன் கட்சிக்காரன் வந்து மேலே ஏறுறான், தூக்கி என்னமோ வேற எதே எரியிற மாதிரில நீங்க எரிஞ்சீங்க தொண்டர்களை, உங்க கட்சிக்காரங்களை, ரசிகர்களை. இது உங்க கட்சிக்காரங்களா நீங்க அணுகிற முறையாது?
என்ன பார்வையில் இருக்கீங்க? என்ன மனநிலையில நீங்க இருக்கீங்க? நீங்க என்ன எல்லாத்துக்கும் மேலையா? அப்ப உங்களுடைய நோக்கம் தலைவருடைய அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய மனநிலை சரியில்லை. அவர் இந்த கூட்டத்தை தனக்கு சேருகின்ற கூட்டத்தை பார்த்து ரசிக்கிற ஒரு மனோவியாதி பிடித்தவராகத்தான் இருக்கிறார் எங்களை பொறுத்த வரைக்கும். நீங்க தெளிவா வச்சுக்கோங்க. அவரை சுத்தி இருக்கிற அந்த கூட்டமும் ஒரு கட்சி நடத்துற மனப்பான்மையில இல்ல. நீங்க புஷி ஆனந்த் எடுத்துக்கோங்க, நீங்க ஆதவ அர்ஜுனாவை எடுத்துங்க. அரசியல் பிழைப்புக்காக தான் ஆதவ அர்ஜுனா 4 கட்சி போய் வந்தவர். கேடி நிர்மல்குமார் 4 கட்சி போய் வந்தவர். அவர்களுக்கு அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் மீதும் அவருடைய கொள்கைகள் மீது ஏதாவது தெரியுமா? ஏதாவது விளக்கம் இருக்கா? நீங்க அடுத்து வந்திருக்கக்கூடிய ஐஆர்எஸ் ஆபீசர் பிஜேபியினுடைய அஜெண்டால இவரை மானிட்டர் பண்றதுக்காக இங்க உள்ள வந்திருக்காரு. இவங்க 5 பேர் தானே சார் அந்த கட்சியை நடத்துறாங்க. இவங்க 5 பேர் யார் சார்? முதல்ல விஜய்க்கு அரசியலில் இருக்கக்கூடிய இந்த நிகழ்வில், கரண்ட் நிகழ்வில் அவர் அண்ணாவை பேசக்கூடியவர் இத்தனை 5 தலைவர்களை வச்சிருக்காரு. அந்த தலைவருடைய கொள்கைகளை ஏதாவது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசுறதுக்கு அவர்கிட்ட வந்து ஏதாவது ஒரு பாலிசி நோட் இருக்கா? இதெல்லாம் தவறான அணுகுமுறை. அவருடைய நோக்கம் யாருக்கோ கைக்கூலியாக அவர் வேலை பார்க்கிறார். இன்னும் சரியா சொல்லணும்னா ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய கைக்கூலியாக அவர் வேலை பார்ப்பதற்காக நியமிக்கப்பட்ட ஒரு கைக்கூலி. இதுதான் வந்து அரசியல் ரீதியா வந்து இப்ப திமுக அரசியல் பண்ண பாக்குது அப்படிங்கிற கருத்தை முன்வைக்கிறாங்க. இப்போ வந்து மக்களே வந்து அங்க இருக்கக்கூடிய காவல்துறை மீது குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. திமுக அரசாங்கம் இது பெட்டரா கையாண்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல இந்த விஷயத்தை அப்படியே திசை திருப்புவதற்காக விஜய் மீது பழி போட்டு இந்த மாதிரி அரசியல் பண்ண பாக்குது திமுக. இதை விட பெட்டரா ஹேண்டில் பண்ணவே முடியாது. ஒரு முதலமைச்சர் ஒரு செய்தியை கேள்விப்பட்ட உடனே சட்டமன்றத்துக்கு வந்து உடனே செக்ரட்டரிஸை கூப்பிட்டு பேசி அடுத்து இமீடியட்டாக ஃப்ளைட்டை பிடிச்சி நேராக ஸ்பாட்டுக்கு போய் 3:30 மணிக்கு அவங்களுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்லாம் கரெக்டாக நடக்குதாங்கிறத கேட்டு வெளியே இருந்து 365 டாக்டர்கள் பக்கத்து மாவட்டங்களில் இருந்து தருவிச்சு, செவிலியர்களை தருவிச்சு உடனடியாக மாசு அண்ணன் அந்த ஸ்பாட்டுக்கு போகிறாங்க. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அண்ணன் போகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் மாவட்ட கழக செயலை உடனே அட்டன் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் ஏடிஎம்கேயில் இருக்கிற விஜயபாஸ்கர் அந்த கழக ஏடிஎம்கே மாவட்ட கழக செயலாளர் அவர் அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டாரு. எந்தெந்த கட்சிகள் அரசியலமைப்பா மக்களுடைய சேவைகளா பார்க்கின்ற மனநிலையில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாரும் அந்த இடத்துல ஆஜராயிட்டாங்க. இல்ல இதெல்லாம் வெள்ளன் கள்ளக்குறிச்சி விவகாரத்துக்கு ஏன் போல? கள்ளக்குறிச்சி விவகாரத்தை இந்த விவகாரத்தை கம்பேர் பண்ணாதீங்க. இது அப்பாவி மக்கள். அதுல விவாதமா பேசணும்னா 66 பேர் சாராயம் குடிச்சிருக்காங்கன்னு சொல்லி சொன்னா அது அவனா விருப்பப்பட்டு எடுத்து கள்ளச்சாராயத்தை வாங்கி குடிச்ச மனநிலை அவனுக்கு அது பாதிப்பு. அது ஒரு குற்றம். அது குற்ற செயலால் வந்த விளைவு. அது ஒரு குற்ற செயலால் நடந்த நிகழ்வுக்கும் அப்பாவி மக்கள் இறக்குறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. இல்ல இதுவுமே விஜய வந்து நான் பார்க்கணும், பார்த்து அவர் என்ன சொல்றாருன்னு கேட்கணும் அப்படிங்கறதுக்காக தான போறாங்க. யாருமே வந்து சாமானியர்கள் வந்து நான் மயக்கம் அடிச்சு உழுகணும், நான் வந்து இது மாதிரி இறந்து போவேன் அப்படின்னு நினைச்சிட்டா போனாங்க. இல்ல அந்த வித்தியாசத்தை சொல்றேன். அப்பாவி மக்களுக்கும் சாராய போதை தேவைங்கிறதுக்காக ஈடுபட்டு சாராயத்தை வாங்கி விஷ சாராயத்தை வாங்கி குடிச்சவர்களுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. இந்த 2 ஒப்பீடும் தயவு செஞ்சு மீடியாக்கள் செய்யாதீங்க. ரெண்டாவது இன்னொன்று சொல்றேன். அங்கே இருக்கக்கூடிய ஏவா வேலு அண்ணன் ஆகட்டும் மற்ற அமைச்சர்களாகட்டும் உடனடியாக போனாங்க, அட்ரஸ் பண்ணாங்க. அந்த மேட்டரை அட்ரஸ் பண்ணினது உண்மைதான். அது உங்களுக்கும் தெரியும், நீங்களும் மீடியாவில் எல்லாமே பார்த்தீங்க. அவங்களுக்கும் அவங்க குடும்பத்தாருக்கு பாதிப்பு. அவன் இறந்து விட்ட காரணத்தினால் அவருடைய குடும்பத்துக்கு இழப்பீடு செய்ய வேண்டிய அவசியம் கட்சிக்கு இருந்தது, ஆட்சிக்கு இருந்தது. அதை அவர்கள் தெளிவாக செய்திருக்கலாம். அதுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. இதையும் அதையும் ஒப்பீடு செய்யாதீங்க. இது தவறான அணுகுமுறை. இன்னொரு முக்கியமான விஷயம், ஆஸ் எ ஜேர்னலிஸ்டாக இந்த கேள்வி நியாயமில்லைன்னு எனக்கு தெரியும். பட் சமூக வலைதளங்களில் இது அதிகமாக பகிரப்பட்டிருக்கு. அதனால் இந்த கேள்வி கேட்குறேன். அன்பில் மகேஷ் வந்து பயங்கரமாக நடித்தார் அழுது அப்படிங்கிற விஷயத்த வந்து சமூக வலைதளங்களில் அதிகமாக பார்க்குறோம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மனிதாபிமானம் உள்ள யாராக இருந்தாலும் அந்த இடத்துல அவர் 2 நிகழ்வு சொன்னது சொல்கிறேன். ஒரு குழந்தைக்கு குடலெல்லாம் வெளியே வந்து கிடக்குதுங்க. 1.25 வயசு குழந்தைங்க. ஒரு ஆணும் பெண்ணும் பிணவரையில் நீங்கள் வந்து பிணவரை ஃபுல்லாகிடுச்சு. பாடி மேலே பாடியை போட்டு அதில் போட்டு உள்ளே தள்ளி வச்சுருக்காங்க. குழந்தைகள் வரிசையாக அங்கே செத்து கிடக்குது. அவருக்கு குழந்தைகள்னு அலாதி பிரியம். நீங்கள் எந்த இடத்துல அவர் ஸ்கூலுக்கு போனாலும் குழந்தைங்களை கூப்பிட்டு வச்சு பேசுவார். அத்தனையும் அவர் நீங்கள் வந்து நிகழ்வில் நேரடியாக நீங்கள் பார்த்துருக்கீங்க. மனிதம் தான் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு பிரதானமே ஒழிய நீங்கள் அழுதை எடுத்துக்காம விட்டு போங்க. அவர் அழுகணுங்கிற நோக்கம் இல்லை. சராசரியாக எந்த மனிதனாக இருந்தாலும் அந்த வேதனை இருக்குமா இருக்காதா? அப்படிப்பட்ட நிகழ்வுகளை உங்கள் கண்ணு முன்னாடி நீங்கள் பார்த்துட்டு உங்களால் அதில் எதுவுமே செய்ய முடியலை. இப்படி வீணாக போய் செத்துட்டாங்களே, 9 குழந்தைங்க செத்து கிடக்குது,
இத்தனை பெண்கள் 16 பெண்கள் செத்து கிடக்குறாங்களே, இதெல்லாம் என்னடா பாவம் பண்ணுச்சு அப்படிங்கும்போது உங்களுக்கு லைட்டாக கண்ணில் தண்ணி வராது? உடனே நீங்கள் நடிக்கிறீங்கன்னு சொல்லிடுவீங்களா? நீங்கள் மனிதராக இருக்க விரும்பலையா? அந்த நிகழ்வு உங்கள் கண்ணு முன்னாடி நடக்குது சார், நீங்கள் என்ன சார் பண்ணுவீங்க? நீங்கள் சொல்லுங்கள் சார். நீங்கள் அந்த பாடியெல்லாம் பார்க்குறீங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்கள் ஃபேமிலியில் ஒருத்தராக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, எல்லா குழந்தைங்களும் என் பிள்ளைங்க தான். அந்த அந்த செய்தியை அவர் பலமுறை தன்னோட பேட்டிகளில் சொல்லியிருக்காரு. ப்ரைவேட் ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூல், எந்த பிள்ளைங்களாக இருந்தாலும் என்னோட பிள்ளைங்க தான். எனக்கு பெண் குழந்தைகள் கிடையாது, ரெண்டுமே எனக்கு பசங்க தான். இங்கே இருக்கிற பெண் குழந்தைகள் அத்தனையும் என் பிள்ளைங்க தாண்டான்னு சொல்லி உரிமையோட தன்னோட இணையரை வச்சுக்கிட்டு பல்வேறு கூட்டங்களில் சொல்லியிருக்காரு. இப்படி பார்க்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு 9 குழந்தைங்களை பொணமா முன்னாடி குடலு வெளியே வந்து வாய் கிழிஞ்சு பாடி இப்படிலாம் கிடக்குது சார். நீங்கள் இருந்த அந்த இடத்துல சார் நீங்கள் என்ன சார் பாடி எடுத்து வைங்க போகலாம் சொல்லுவீங்களா? என்ன சார் கேட்குறீங்க? மனிதாபிமானத்தோட கொஞ்சமாவது பேசுங்க. இல்லை, ஆஸ்கர் அவார்டே கொடுக்கலாம் இவருக்கு. அந்த முட்டுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டாம். ஒரு டாக்டரா சார்? ஸ்டெத்தோஸ்கோப்பை காதுலயே மாட்டாமல் கழுத்தில் வச்சுக்கிட்டு குழந்தைக்கு பார்த்தவர் தானே அந்த மருத்துவர். அவர் மருத்துவரா? தெரிய வேண்டாமா அவருக்கெல்லாம் என்ன பேசுகிறேன் என்ன பேசக்கூடாதுன்னு? சும்மா அந்த மீடியா அட்டென்ஷனுக்காக அவர் பேசுகிறதெல்லாம் நம்ம எடுத்துக்க வேண்டாங்க. அதெல்லாம் எங்களுக்கு உடன்பாடே கிடையாது. அவருக்கு மனிதாபிமானம் இல்லை, அவருடைய நோக்கம் அவ்வளோதான். பெத்த தகப்பம் கொடுத்தாரு சார் சர்டிஃபிகேட். அவருக்கு என்ன கொடுத்தாரு? இங்கே என்ன சொல்கிறாங்க முதலமைச்சர்? பெருமைப்படுகிறேன், அன்பில் மகேஷ் பொய்யாமலியை கண்டு பெருமைப்படுகிறேன். அப்படி தானே? இதுதானே ஒரு தன்னை யார் ஆசானா ஏற்றிருக்காங்களோ, யார் தன்னை தலைவராக இருக்காங்களோ அவர்கள் கொடுக்கக்கூடிய சர்டிஃபிகேட்டு. அப்போ நீங்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்களை நான் சொல்கிறேன், நான் உங்கள் அப்பா என்ன ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு கொடுத்தாரு, நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு ஒன்றா பார்க்காம வெளியே அமிச்சார்ல, அவர் கொடுக்குறதெல்லாம் ஏங்க எடுத்து வச்சு பேசுறீங்க? அவருடைய மனநிலை சரியில்லை. நான் அவர் அப்படி சொன்னாருங்கிறதுக்காக நான் அதை சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் சோசியல் மீடியாவில் அதிகமாக இது வந்து பல்வேறு பார்வைகள் இருக்கத்தான் செய்யும். மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்வது தான் அவர் என்றைக்குமே விரும்புவார். நீங்கள் எல்லா நிகழ்வுகள்லையும் அவரை பொறுத்த வரைக்கும் மனிதம் தான் பிரதானமாக இருக்கும். இது திமுகக்கே உண்டான அடிப்படை குணங்கள்ல இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள், அடுத்த தலைமுறையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க. நீங்கள் ஒரு 2 உதாரணம் நான் சொல்கிறேன். இப்படியெல்லாம் கூட்டத்தில் பைக்கில் வந்து விழுந்தான்ல, இதே எங்களுடைய இளைஞரணி செயலாளர் அவர்கள் கூட்டத்துக்கு வரும் பொழுது ஏதாவது ஒரு கசாம்சான்னு பைக் ஓட்டினா காரை நிறுத்திடுவாருங்க. நிறுத்திட்டு அவங்களெல்லாம் பின்னாடி முறையாக வர சொல்லு, இல்லை முன்னாடி போக சொல்லு. இதாக விழுந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகுறது? ஏன் அப்படி பண்ணுறாங்க? நிறுத்தி அவங்களெல்லாம் ஒன்று முன்னாடி அமுச்சு விட்டுட்டோ அல்லது பின்னாடி அமுச்சு விட்டுட்டோ தான் வந்து திரும்ப கிளம்புவாருங்க. முதலமைச்சரை நான் சொல்கிறேன், நான் மேலே கம்பத்தில் ஏறி இருந்தான், நீ இறங்குனாதான் நான் பேசுவேன்னு பேச்சை நிப்பாட்டிட்டு எல்லாம் கீழே இறங்குன்னு சொன்னார்ல. ஒரு இடத்துலையாவது இவங்க கட்சியோட தலைவர் இருக்கக்கூடியவர் இந்த மாதிரியான ஒழுங்கு நடவடிக்கைகளை நீங்கள் வந்து உன்னோட கட்சிக்காரனை செய்ய சொல்லி உன்னுடைய மாவட்ட செயலாளரையோ அல்லது ஒன்றிய செயலாளரோ உன் நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்கள் யாரையாவது கூப்பிட்டு வச்சு எப்பா இது மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எஜுகேட் பண்ண க்ரௌடை நீங்கள் வச்சுருந்தீங்களா? ஒரு இடத்துல இந்த திருத்தர வேலையை நீங்கள் செஞ்சுருக்கீங்களா? அவங்க பண்ணலை அப்படிங்கிறத நம்ம கண் கூட பார்த்துட்டோம். இன்னொரு குற்றச்சாட்டு என்னன்னா, உதயநிதி ஸ்டாலின் அந்த நிகழ்வுக்கு வந்துட்டு திரும்ப வந்து ட்ரிப்புக்காக வெளிநாடு போயிட்டாரு பார்த்தீங்கல்ல அப்படின்னு சொல்லி எடப்பாடி கேட்குறாரு. வெளிநாடு தன்னோட குடும்பத்தோடு போனவர் இந்த நிகழ்வு கேள்விப்பட்ட உடனே அடுத்த இமீடியட்டாக வந்து அடுத்த ஃப்ளைட்டை பிடிச்சி வந்து பார்த்துட்டு அத்தனை தேவைகளையும் செஞ்சு கொடுத்துட்டு தான் கிளம்பினார். கூடவே இருந்து என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்க? இத்தனை அமைச்சர்கள் இருக்காங்க. நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய சுகாதாரத்துறை அமைச்சர், மருத்துவர்கள் வந்துட்டாங்க. 41 பேர் டெத்து சீல் ஆகிடுச்சு. நீங்கள் மீதி இருக்கக்கூடிய 68 பேருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அடுத்து ஒரு 38 பேர் நாமக்கல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்க. எல்லா தேவைகளையும் செஞ்சு கொடுத்துட்டு தானங்க அவர் வந்து வெளியே போறாரு. இல்ல 41 உயிர்கள் போயிருக்கு. இந்த நேரத்துல வெளிநாடு சுற்றுலா தேவையா? எடப்பாடி பழனிசாமி யாருக்குமே குடும்பம்னு ஒன்று இருக்கக்கூடாது, அவங்களுக்குன்னு ஒரு பிரைவசினே இருக்கவே கூடாதா? இந்த நேரத்துல அது தேவையா? இல்ல, பார்க்கக்கூடியவர்களும் செய்ய வேண்டிய கடமையும் செய்யறதுக்கு. அப்ப நீங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் யாருமே வந்து நீங்க வந்து யாருமே வெளியே எந்த வேலைக்குமே போகக்கூடாது. 32 அமைச்சர்களும் அங்கேயே தான் வந்து உட்காந்துக்கணும். அந்த 42 வீட்டுக்கு ஒரு அமைச்சர் போய் உட்காந்துக்கணும்னு சொல்லுவீங்களா? இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா நீங்களா என்ன அணுகுமுறை சார் இது? தேவைகளை அந்த இடத்துல அந்த இன்சிடென்ட் நடந்துருச்சு, ஆட்சி நடத்த வேண்டாமா? அடுத்த நிகழ்வுக்கு போக வேண்டாமா? அவங்களுக்குன்னு ஒரு பிரைவசி வேண்டவே வேண்டாமா? யாருக்கும் குடும்பமே இருக்கக்கூடாதா? ஏங்க ஒரு மனுஷன் அடுத்த ஃப்ளைட்டை பிடிச்சி வந்திருக்கிறத அப்ரிஷியேட் பண்ணாமல் நீங்கள் வந்து இருந்து எல்லாத்தையும் உறுதிப்படுத்திட்டு வரணும்னு என்னங்க இருக்குது? ஆனால் வந்தார்ல, அடுத்த வண்டியை பிடிச்சி எல்லாத்தையும் என்ஷூர் பண்ணார்ல. திரும்ப அங்கேருந்து ஃபோனில் அத்தனை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தெரியுங்களா? ஒவ்வொன்றுக்கும் கூப்பிட்டு எப்படி இருக்காங்க, என்ன ஏது, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் போயிடுச்சா, அவங்களுக்கு ஃபண்ட் ரிலீஸ் பண்ணியாச்சா, மாவட்ட செயலாளர் போய் பார்த்துட்டாரா, அத்தனையும் 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை அத்தனையும் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இது யாருக்காவது தெரியுமா உங்களுக்கு? என்னதான் அவர் வெளியே இருந்தாலுமே அவருடைய மனசு ஃபுல்லாக வந்து இந்த நிகழ்வுகளில் என்னென்ன நடவடிக்கைகள் உரியது எடுக்கப்பட்டிருக்காங்கிறத உறுதிப்படுத்திக்கிட்டு தானே இருந்தாங்க. முதலமைச்சர் இருக்கும்பொழுது தாந்தோன்றித்தனமாக இவர் செயல்பட முடியுமா? இத்தனை அதிகாரிகள் இருக்காங்க, இத்தனை அமைச்சர்கள் இருக்காங்க, அத்தனை பேர் பார்த்துக்க தானே செய்கிறாங்க. அவர் மேலே மட்டும் உங்களுக்கு ஏன் அப்படி ஒரு வன்மம்?
அப்போ வந்தது உங்களுக்கெல்லாம் பெருசாக தெரியல. இங்கே இருந்து அந்த நிகழ்வுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்டுக்கு உண்டானது எல்லாத்தையும் கேட்டு நெருக்கி செஞ்சு கொடுத்துட்டு போனதெல்லாம் உங்களுக்கு பெருசாக தெரியல. தயவு செஞ்சு அப்ரிஷியேட் பண்ணி பழகுங்க சார், உங்கள் மீடியாலே ஆகட்டும் இல்லை மற்றவர்களாகட்டும். இது மாதிரி குற்றம் சொல்லி எல்லாமே தவறாகவே உங்கள் பார்வையில் பட்டுக்கிட்டு இருக்கு. மஞ்சள் கண்ணாடியெல்லாம் கழட்டி வச்சுட்டு தயவு செஞ்சு பாருங்கள். செந்தில் பாலாஜி அந்த மாவட்டத்தை சேர்ந்தவர், அங்கே மட்டும்தான் இது நடந்திருக்குன்னு சொல்லி விஜய் நேரடியாக குற்றச்சாட்டு வச்சாரு. 2வது குற்றச்சாட்டு பழி வாங்குறதா இருந்தால் என்ன பழி வாங்குங்க, என் தொண்டர்களை விட்டுருங்க. இல்லை, அதை நான் கமெண்ட் பண்ண கூட நான் விரும்பல. ஏன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, ஒருவேளை அங்கே செந்தில் பாலாஜி இல்லை, சரிங்களா? அப்போ அந்த நிகழ்வு என்ன ஆயிருக்கும்? யார் அந்த இடத்துல திரும்ப அந்த ஆம்புலன்ஸ் எல்லாம் அனுப்பிச்சதாகட்டும், அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கான நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்காமல் இருந்திருந்தா இவனுங்க எல்லாம் ஓடிப்பிட்டானுங்க. ஒரு பயம் இல்லை. இவன் மாவட்ட செயலாளராகட்டும், மாநில துணை செயலாளராகட்டும், செயலாளராகட்டும் எல்லாம் ஓடிப்பிட்டானுங்க. அந்த க்ரௌடை எப்படி சார் நீங்கள் திரும்ப ஸ்டெபிலைஸ் பண்ணி நீங்கள் அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் சேர்த்து ட்ரீட்மெண்ட்டை பார்த்துக்காம இருந்திருந்தா இன்னும் எவ்வளோ டெத்து சார் இன்க்ரீஸ் ஆகிருக்கும்? அப்போ அந்த இடத்துல போய் ஒரு உதவி பண்ணினவங்களை நீங்கள் இப்படி தேவையில்லாமல் குற்றச்சாட்டை நீங்கள் வைக்கிறீங்களே. நீங்கள் வரும்பொழுதே தான் நீங்கள் வந்த உடனே போலீஸ்க்கு நன்றியில தெரிவிச்சிங்க. இல்லை, இப்படி நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் பொதுமக்கள் வேற ஒன்று சொல்கிறாங்களே. இல்லைங்க, செந்தில் பாலாஜி மீதே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. பொதுமக்கள்ங்கிற பேரில் உங்களுடைய வன்மத்தெல்லாம் நீங்கள் தீர்த்துக்காதீங்க. அதாவது முழுக்க அந்த 2 நாள் ஒரு கட்டமைப்புக்கான ஒரு முயற்சியை ஒரு கான்ஸ்பிரசி தியரியை உருவாக்க முயற்சி பண்ணவங்க. நான் என்ன கேட்குறேன், ஒருவேளை அப்படிலாம் இருந்திருந்ததுன்னா நீங்கள் கோர்ட்டில் கொண்டு போய் நீங்கள் அந்த ஜட்ஜு அந்த விசாரணையை நடத்தும் பொழுது நீங்கள் பெயிலில் சொல்லும் பொழுது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, இது ஒரு அசம்பாவிதம், யாரும் எதிர்பார்க்காத விபத்துன்னு தானே புஷி ஆனந்த் தன்னுடைய பெயில் அப்ளிகேஷனில் பதிவு பண்ணியிருக்காரு. அங்கே சொல்ல வேண்டியதானே சார், இப்படியெல்லாம் கான்ஸ்பிரசி தியரி இருக்குது, இப்படியெல்லாம் இவங்க அக்கிரமம் பண்ணிட்டாங்க, இதனால இது நடந்துச்சுன்னு சொல்லி அங்கே சொல்லியிருக்க வேண்டியதானே சார்? ஏன் சார் அங்கே கோர்ட்டில் நீங்கள் அந்த பதிலை சொல்லலை? நீங்கள் இன்ஃபேக்ட் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனில் நடக்கக்கூடிய கேஸில் அந்த கேஸுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு அப்பியர் ஆக மாட்டோம்னு சொல்லி அவங்க வக்கீலுங்களாம் ஓடியான்ட்டானுங்களே. எந்த கேஸுக்கு அப்பியர் ஆனாங்க தெரியுமா? ஒரே ஒரு கேஸுக்கு தான் அப்பியர் ஆகிறாங்க. பெயில் கேஸுக்கு மட்டும்தான் அவங்க வக்கீல் அப்பியர் ஆகி பதில் சொன்னாங்க. மீதி பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் கேஸில் ஒரு வாதத்தை கூட வைக்கலையே. இன்ஃபேக்ட் நீங்கள் இப்படி ஒரு கான்ஸ்பிரசி தியரி மாதிரி ஒன்று ரெடி பண்ணார். யார்? ஆதவ அர்ஜுனா ஃபைல் பண்ணுறதுக்கு. கோர்ட்டில் ஃபைல் பண்ணலையே. ஏன்னா ஆதாரம் வைக்கணும், கோர்ட்டு டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஆதாரங்கள் எதுவும் இல்லை அப்படிங்கிறது அவங்க தரப்பில் இருந்தே அன்று கோர்ட்டில் நடந்த நிகழ்வுகள் மக்களுக்கு தெளிவாக காட்டிருச்சு. இன்னும் ஏன் மக்கள்னு சொல்லி நீங்கள் திருச்சி பேசிக்கிட்டு இருக்கீங்க? இன்னொரு முக்கியமான கேள்வியை திருமாவளவன் எழுப்புறாரு. ஏன் விஜய் மீது எஃப்ஐஆர் போடலை, என்ன ஒரு டீலிங் வச்சிருக்கிறீங்க? எஃப்ஐஆர் போடலைங்கிறதெல்லாம் இல்லை. எஸ்ஐடி ரிப்போர்ட் வரட்டும் சார். ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் நடக்குது. இன்ஃபேக்ட் 2 முக்கியமான நிகழ்வு நமக்கு இப்போ தேவை. அந்த வாகனத்தில் இருந்த கேமரா நமக்கு தேவை. அதில் ரெக்கார்டிங் இருக்குல்ல, என்ன செய்தி அவங்க தலைவர்கிட்ட சொல்லப்பட்டதுங்கிற தெரியணும்ல. 19 நீங்கள் கேஸ் போட்டுற முடியாது, தூக்கி உள்ள வச்சிட முடியாது யாரையுமே. அது ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கிறாருன்னு சொல்லி சொன்னால் தகுந்த ஆதாரங்கள் தேவை. இப்போ அந்த வண்டியை சீஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கல்ல, வெளியே கேமரா இருக்குது, உள்ளேயும் கேமரா இருக்குல்ல. இதெல்லாம் எஸ்ஐடி எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ணி ப்ராப்பராக ஃப்ரேம் பண்ணாமல் நீங்கள் கைது பண்ணுனீங்கன்னா, நீங்கள் சொல்கிறீங்களே பழி எடுக்கிறாங்க, அதை பண்ணுறாங்க, இதை பண்ணுறாங்க, ஐயோ என் தலைவர் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாம் பொய் குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையும் இவங்க அவுத்து விட்டுருவாங்களே. எது செஞ்சாலும் ஆதாரத்தோடு தான் செய்வோம். எந்த விதத்திலும் இதில் ஆதாரங்கள் என்ன கிடைக்கிறதோ அதற்கான நடவடிக்கைகள் உறுதியாக எடுக்கப்படும்னு தலைவர் தெளிவாக சொல்லியிருக்காங்களே. ஒரு முதலமைச்சராக இதை நான் மக்களுக்கு உறுதியாக சொல்கிறேன்னு சொல்லி தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்களே. என்னைக்காவது முதலமைச்சர் சொன்னது வேறு செஞ்சது வேறையாக இருந்திருக்கா? அதனால் எஸ்ஐடி ரிப்போர்ட் வர வரைக்கும் இந்த நிகழ்வுகளில் யாரை சேர்த்துன்னு என்னங்கிறது நிறைய முடிவுகள் பொறுத்துன்னு தான் நம்ம பார்க்கணும். ஆதவ அர்ஜுனா டெல்லி போயிட்டு வந்தார். குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய போயிட்டுனா வரல, அங்கேருந்து அவர் வாலிபால்க்கா பேஸ்கெட் பால்க்கா ஏதோ ஒரு இதுக்கு அவர் இருக்கார் இல்லையா, அதுக்கு போயிருக்காரு. டெல்லி போனது முழுக்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவை தேடுறதுக்கு, அவங்க உதவிகளை கேட்கறதுக்கு, அமித்ஷா அவர்களுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டதாகவும் அவருக்கு கொடுக்கலங்கிறதையும் தான் இப்போ எங்களுக்கு இருக்கக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கிறது. இந்த லாபி கட்டுற வேலையை முழுக்க அவர் போய் செஞ்சார். இப்போ பெயிலுக்கு மூவ் பண்ணுறதுக்காக திரும்ப அங்கேயே தான் டேரடூன்லேயே எங்கேயோ சுற்றிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத எங்களுக்கு இருக்கக்கூடிய தகவல்கள். இதுதான் அவர்களுடைய மனநிலை. யாருமே ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன், ஒரு அரசியல்னா என்னங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். எமர்ஜென்சியில் தமிழ்நாட்டில் ஆட்சி கலைக்கப்பட்டது. போலீஸார் வர்றாங்க, இப்போது கழகத்தினுடைய தலைவராகவும் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களை கைது பண்ணுறதுக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் ஐயா அவர்கள்ட்ட உங்கள் பையன் எங்கன்னு கேட்குறாங்க. வெளியே போயிருக்காப்புல, நாளைக்கு காலையில் வருவாப்புல, நானே அனுப்பிச்சி வைக்கிறேன் போங்க ஏன்றாரு. அடுத்த நாள் காலையில் அவர் நேராக போய் அப்பியர் ஆகிறாரு. அது ஒரு பொலிட்டிக்கல் கேஸ். அதில் 1.5 மாதம் உள்ளே இருக்கார். உள்ளே வச்சு அடித்து அவருக்கு உடம்புல ஏற்பட்ட காயங்கள் எல்லாம் நம்ம பார்த்த வரலாறு நமக்கு இருக்குது. சிட்டி பாபுவை கூடவே இருக்கவனை அடித்து கொண்டிருக்காங்க. ஒரு கேஸ் அப்படின்னு சொல்லி சொன்னால் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னா, உங்கள் மேலே தப்பு இல்லை, அரசியல் ரீதியாக நீங்கள் சந்திக்கணும்னா நீங்கள் சந்திச்சு தான் ஆகணும். அப்போ திமுகட்டேருந்து தாவேகா கற்றுக்கணும் இந்த மாதிரிலாம்.
திமுக இருந்து இல்ல, ம். சட்டத்தை மதிக்க கத்துக்கணும், ம். பொறுப்புணர்வு அரசியல் செய்யணும். இல்ல சட்ட ரீதியா என்ன வாய்ப்புகள் இருக்கோ அதை வந்து பயன்படுத்தி முன்ஜாமீன் வேணும்னு சொல்லி இவங்க கேட்கறாங்க. நீதிமன்றத்தை நாடுறாங்க. நீதிமன்றம் தான் பெயில் இல்லைன்றுச்சே. உச்ச சுப்ரீம் நீதிமன்றம் கோர்ட்ல போயிருக்காங்கல்ல. இல்லையே, என்ன ஃபைலிங் நம்பர் கூட ஆகலையே, என்னதான் பண்றானுங்க புரியலையே. நேற்று நம்பர் ஆகல, இன்னைக்கு நம்பர் ஆகல. நீங்க லிஸ்ட் எடுத்து பார்த்துக்கோங்க. இட் ஹஸ் நாட் பீன் நம்பர்ட். அப்ப என்ன நடக்குதுங்க? ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க, கடல்ல இருக்காங்கிறாங்க. இன்னும் பல்வேறு செய்திகள் வந்தவண்ணா இருந்துட்டு இருக்கு. ஆனா 3 டீம் அமைச்சு தேடிக்கிட்டு இருக்காங்க. நான் சொல்றேன், உறுதியா கேஸ் யார் மேல போடப்பட்டிருக்கோ உறுதியா அதற்குண்டான தண்டனைகளை அவங்க அனுபவிச்சு தான் ஆகணும். இதுல தப்பிக்க முடியாது. ஏன்னா 41 உயிர்கள் இவர்களை சும்மா விடாது. இவர்களுடைய கவனக்குறைவும் அசால்ட்டும் இதற்கான பாவங்களை இவங்க எந்த அளவுக்கு செஞ்சு எந்த அளவுக்கு வந்து இதற்கான பலன் பாவத்துக்கான விதியை இவங்க அனுபவிச்சு தான் ஆகணுங்கிறத எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருக்கக்கூடிய கடந்த கால நிகழ்வுகளை வச்சு பார்க்கும் பொழுது இவர்கள் அனுபவிச்சு தான் ஆகணும் தான் எனக்கு தோணுது. நேரடியா இப்போ விஜய் அவர்கள் முதலமைச்சருக்கு ஒரு சவால் விடுற மாதிரி பழி வாங்குறதா வேண்டாங்க வேண்டாங்க அவரு அப்படின்னு சொல்லி இல்லைங்க சொன்னாங்க. இல்லைங்க இல்லைங்க ஒரு சின்ன உதாரணம். அவர் ட்ரம்ப்பு கூட இங்க இருந்து சொல்லுவாரு. ஆனா ட்ரம்ப் அதை பெருசா எடுத்துக்கு வராங்கிறது உங்களுக்கு எனக்கும் தெரியும். அவருடைய மனநிலை வேற மாதிரி இருந்துகிட்டு இருக்கு. அவரை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா என்ன சொல்லித் தருதோ, என்ன ஸ்கிரிப்ட் எழுதி தருதோ அதற்கான ஒரு 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 கைக்கூலியா வந்து மாறி ரொம்ப நாள் ஆச்சு. அவருடைய நோக்கம் ஒண்ணே ஒண்ணுதான். அவர் வந்து ஒரு அரசியல் தலைவராக இருக்கணும்னா எப்படி இருக்கலாம்னு சொன்னா, மக்களோடு அவர்களுடைய கட்சிக்காரர்கள் அவர் ஒழுங்கா பார்த்திருந்தாவே அது அரசியல் மயப்பட்டிருந்திருக்கும். அவருக்கு அதெல்லாம் தெரியாது, அந்த நோக்கமும் இல்லை, கொள்கைகளோ சித்தாந்தங்களோ இல்லை. கேட்டா அண்ணா என்ன சொன்னாரோ அதுதான் வந்து எங்களுடைய கொள்கைன்னு சொல்லி சிம்பிளா மீண்டும் சொல்லி ஸ்ட்ராங்கா நாங்க வருவோம் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோல ஸ்ட்ராங்கா வருவாங்க சார். 10 நாள் ஆச்சு சார். இப்போ வரட்டும் சார். இல்ல இப்ப பேசிட்டு இருக்காராம் சார் வரட்டும் இப்போ சார். நிறைய பேர்கிட்ட வாட்ஸ்அப் கால்ல பாதிக்கப்பட்ட குடும்பங்களோட பேசிட்டு இருக்காரு அப்படின்னு செய்தி எல்லாம் வருது. இதெல்லாம் யூகத்தில் இருக்கக்கூடிய செய்திகள். ஆதாரங்கள் ஏதாவது இருந்தா நீங்க கொடுங்க. இல்ல அவரு தரப்புலயே வந்து கேட்கப்பட்டிருக்கு, இது மாதிரி போட்டோ எடுக்காதீங்க, வீடியோ எடுக்காதீங்க, நம்ம பர்சனலா பேசுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு 1/4 மணி நேரம் வந்து பேசியிருக்கிறதா செய்தி. இல்லையே, நேற்று நைட்டு 12 மணிக்கு போயிட்டு வந்ததா கூட சொன்னாங்களே. விஜய் அவங்க வீட்டுக்கெல்லாம் போனார், உங்களுக்கு தெரியுமா? 11:30 மணிக்கு வீட்டுக்கு போயிட்டு காலையில் 5:30க்கெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டாரு. இதை சொன்னாலும் நீங்கள்லாம் கேட்டுட்டு தான் இருப்பீங்க. ஆதாரம் இருக்கா சார், போனாரா சார், ஃபோட்டோ காட்டுங்க சார்னு கேட்க மாட்டேங்கிறீங்களே. ஆனால் எங்களை என்ன கேட்குறீங்க? எங்களை என்னெல்லாம் இல்ல கேள்வி விஜய் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க இனிமேல்? அவர் வந்து நாங்க திமுக என்ன தான் பண்ணணும்னு சொல்ல எதிரின்ட்டாரு. வேண்டிய அவசியம் இல்லை 2026ல மீண்டும் வந்து இன்னும் சார். அவரு ஸ்ட்ராங்கா எதிர்க்க போறேங்கிறத வீடியோல அவர் சொல்லிட்டாரு. அவர் என்ன வேணாலும் செய்யட்டும் சார். அவருக்கு இந்த ஜனநாயக நாட்டில் அவருடைய கருத்துக்களை பதிவிடுவதற்கு எல்லா விதமான உரிமையும் இருக்கிறது. இல்ல உதயநிதி என்ன திட்டம் வச்சிருக்காரு இவர் எதிர்க்கிறதுக்கு? இவரை எதிர்க்கிறதுக்கு நான் தான் சொன்னேன், ஒரு பொருட்டாவே நாங்கள் எடுத்துக்க விரும்பல. இவர் அரசியல் மயப்படவில்லை, இவர் அரசியலுக்கு தகுதியற்றவராகத்தான் நாங்க பார்க்கிறோம். இவர்கள் கூடியிருக்கக்கூடிய இந்த கூட்டத்தை வச்சு நீங்க வந்து 38% 40% வாக்கு வாங்கி ஒரு தொகுதியில ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? இப்ப மக்கள் பார்த்திருக்காங்களே, இதெல்லாம் அவங்க மனநிலையில பாதிப்பை ஏற்படுத்தாதா? பொதுவா என்னன்னா, ஒரு தலைவன் மக்களை காப்பாற்றணும். அப்படித்தானே நம்ம வரலாறுல பார்த்துருக்கோம். ஒரு 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 தலைவன் தலையெடுத்து தன்னுடைய மக்களுக்காக உரிமைகளுக்காக போராடுறத பார்த்துருக்கோம். இங்கே தான் ஃபர்ஸ்ட் டைமாக நான் பார்க்குறேன். நான் இந்த 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 நம்ம அவங்க ரசிகர்கள் எல்லாம் சேர்ந்து தலைவரை காப்பாற்றுறதுக்கு கான்ஸ்பிரசி தியரியும், அந்த ராஜ்மோகன் ஒருத்தர் இருந்தாப்லையே, அந்த இன்னொரு தம்பி இந்த லயலா மணி, ஏன்னா எங்க போனாங்கன்னே தெரியலையே சார். இவங்களெல்லாம் பெயில்ல கேஸ் கூட கிடையாது சார். இருப்பாங்க சார். எங்க வந்து பேச வேண்டியதானே? அவங்க தரப்பு நியாயம் இருந்தா என்ன வந்து பேசியிருக்கணும்ல. தலைவர் பேசணும், அவங்கள வெயிட் பண்றாங்க. என்ன சார் தலைவர் பேச வேண்டியதானே சார்? என்ன யோசிச்சுட்டே இருக்காரா? 10வது நாள் சார், சனிக்கிழமையிலிருந்து நீங்க வந்து நீங்க கணக்கு போட்டு இன்னைக்கு 10வது நாள் ஒத்த பேட்டியை கொடுத்தாரு. அதுல கூட வருத்தத்தை தெரிவிக்கல சார். இவ்வளவு உயிர்கள் போயிருக்கு, உண்மையாலே எனக்கு வேதனை அளிக்குது. நீங்க அந்த அதுல பங்கெடுத்த மாதிரியே நீங்க பேசலையே. நீங்க பொதுவா நீங்க ஒரு சினிமா டயலாக் பேசுறது இல்லை. அரசியலுங்கிறது சினிமாவில் வேணா உங்களுக்கு இந்த டயலாகெல்லாம் எடுபடலாம். நிஜ வாழ்க்கையில யதார்த்தம், மனிதம், இது 2 தான் வந்து உங்களுக்கு எடுபடும். இது 2ம் அரசியல்வாதிக்கு அடிப்படையில் ரொம்ப தேவையான குணங்கள். இந்த குணங்கள் இல்லாமல் அரசியல்வாதி யாருமே சர்வைவ் ஆகவே முடியாது. முதலமைச்சர் அத்தனை மணிக்கு ஓடணும்னு என்ன சார் அவசியம் இருக்கு? நைட்டு 3:30 மணிக்கு அவர் வயசு என்ன சார்? 3:30 மணிக்கு போயிட்டு திரும்ப பை ரோடு ரிட்டர்ன் வராரு சார். வந்து ஆஃபீஸுக்கு 10:30 மணிக்கு திரும்ப அசம்பிளிக்கு வராங்க சார், செக்ரட்டரியேட்டுக்கு. என்ன சார் அக்கறை இருக்கு? என்ன சார் அவசியம் இருக்கு? நீங்க பூந்தடிச்சு ஓடி போயிட்டீங்க, போய் அடைஞ்சிட்டீங்க. 3 நாள் நீங்க பேசவே இல்லை. திரும்ப ஒரு 4 நிமிஷம் வீடியோ போட்டுட்டு மறுபடியும் எங்கனே தெரில கேட்டா வாட்ஸ்அப் காலில் வீடியோ காலில் பேசுனாங்கன்னு சொல்லி நீங்களே சொல்றீங்க. என்ன மாதிரியான அணுகுமுறை அது? எந்த அளவுக்கு நீங்க வந்து இந்த மீடியாக்கெல்லாம் உங்க டிஆர்பிக்காகவும் உங்களுடைய ஒரு 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 சார்ந்த பார்வைக்கும் ஒரு இந்த மாதிரியான வெறுப்புணர்வை பரப்புறதுக்கு இந்த பேசுறதுக்கும் எப்படியெல்லாம் நீங்க வந்து ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வேதனை அளிக்குது எங்களுக்குலாம். இப்போ நீங்க டிஆர்பி பத்தி சொல்றீங்க, புதிய தலைமுறை தொலைக்காட்சியை அரசு கேபிள்ல இருந்து தூக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம். அதுவும் செய்தி தானே. எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவிச்சிருக்காரு, அண்ணாமலை கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. நீங்க நான் சீரியஸாவே சொல்றேன். நான்
எடப்பாடி பழனிசாமி இஸ் நாட் a சீரியஸ் பொலிட்டிஷியன். என்ன பொறுத்த வரைக்கும் எதிர்க்கட்சி தலைவர் சார், எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் இன்னைக்கு அவருடைய ஸ்டாண்டு நான் கேட்கிறேன். பாரதிய ஜனதா என்ன சொல்லுதோ அதை கேட்க வேண்டிய மனநிலையில் அவர் இருக்கார். கேட்டுதான் ஆகணும். இல்லைன்னா அவன் மகன் உள்ள போயிடுவாப்ல, சம்மந்தி உள்ள போயிடுவாங்க. அவங்க கட்சியில் இருக்கிற அந்த 32 பேருக்கு மேல வழக்கு இருக்கு பார்த்தீங்களா, அந்த வழக்குகளெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி இடிக்கு வழக்குகள் போட்டு வச்சிருக்கு பார்த்தீங்களா, அந்த 32 பேரை தூக்குனா அந்த கட்சியே இல்லை சார். அப்போ அவர் பிஜேபி என்ன சொல்லுதோ அதான் கேட்டாகணும். அப்போ எதிர்க்கிற மனநிலையில் அவர் அதை பேசிக்கிட்டு இருக்காரு. ரெண்டாவது விஜய் அரசு கேபிள் அவர் விஜய்க்கு அரசு கேபிள்ல இருந்து நம்ம ஏன் அந்த தொலைக்காட்சியை தூக்குறோம்? அப்படியெல்லாம் நீங்க தூக்கணுங்கிறதெல்லாம் நீங்க 10 50 பேச வேண்டாம். டெக்னிக்கல் இஷ்யூஸ் ஏதாவது இருந்திருக்கும், ஷார்ட் டைமுக்கு இல்லாம இருந்திருக்கலாம். இல்ல 3 நாளா இல்ல அப்படிங்கறதான் செய்தி. நானே டிவில பார்த்தனே சார், வந்துச்சே சார். சார் டிசிசிஎல்ல வரும், மற்ற கேபிள்ல வரும் சார், அரசு கேபிள்ல வரல அப்படிங்கறதா இப்ப குற்றச்சாட்டு. இல்ல சார், அப்படி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல சார். இருந்த ஆதாரத்தோட கொடுக்க சொல்லி சொல்லுங்க. எந்த டைம்ல இருந்து எந்த டைம் வரலன்னு கோர்ட்ல வேணா கேஸை ஃபைல் பண்ண சொல்லுங்க. அது ஜஸ்டிஃபிகேஷன் கேட்க சொல்லி சொல்லுங்க. இந்த யூகத்தின் அடிப்படையில் பேச்சுக்களை தயவு செஞ்சு நிப்பாட்டிட்டு ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது தான் வந்து மீடியா அறம் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதை சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா அவங்களுக்கு புதிய தலைமுறை இதுவும் வந்து ஒரு குற்றச்சாட்டா பொதுவெளியில் வைக்கப்படுது. கண்டன அறிக்கைகள் வருது. சென்னை பாதி நேரங்கள்ல முக்காவாசி நேரங்கள் இது மாதிரியான பொய்யை பரப்புகின்ற வேலையை பழனிசாமி அவர்களும் பாரதிய ஜனதா கிட்ட எப்ப கூட்டணியில போய் சேர்ந்தாரோ அன்னையிலிருந்து பொய்யும் பித்தலாட்டமும் பிரதானமா ஆயிப்போச்சு சிலுவம்பாளையம் பழனிசாமி அவர்களுக்கு. ஒருமையில பேசுற பழக்கம். நீங்க இன்னும் வந்து நீங்க விஜயை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எப்படியாவது கூட்டணி கொண்டு வந்துடணுங்கிறதுக்காக அவர் இந்த கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளராகவே மாறி ஒரு 2 நாள் வேலை பார்த்தாரு. அவங்களுடைய மனநிலைகள் எல்லாம் வந்து எப்படியாவது அதிகாரத்துக்கு வரணுங்கிற நோக்கத்துக்கான வேலைகளை தான் அவங்க வந்து முயற்சி எடுக்கிறாங்களே ஒழிய எந்த ரூபத்தையும் தமிழ்நாட்டுடைய நலனுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கணுங்கிற நோக்கத்தில் அவங்க இல்லை. அதனாலதான் அது மக்கள்கிட்ட எடுபடாமலே போயிட்டு இருக்கு. பாரதிய ஜனதாவினுடைய கைக்கூலியா இருக்காருங்கிறத தெளிவாக அவங்களுக்கு தெரியுது. நீங்க விஜய் இன்னைக்கு அதே வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவங்களுடைய கைப்புள்ளையா நீங்க வந்து இசட் பிரிவு ஒய் பிரிவு பாதுகாப்பு உங்களுக்கு எப்படி வந்துச்சு? நீங்க கவர்னரை எந்த நேரமும் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் எப்படி கிடைக்குது? புஷி ஆனந்த் எந்த பாரதிய ஜனதா தலைவரோட தொடர்புல இருக்காரு? கேடி நிர்மல்குமார் என்ன பண்றாரு? நீங்க நீங்க ஐஆர்எஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் அனுப்பிச்சு வச்சிருக்கீங்களே, அவர் யாரு கூட தொடர்? அவர் ஆர்எஸ்எஸ் தீவிர விசுவாசி. முழுக்க ஆர்எஸ்எஸ் கைப்பாவையா தான் இன்னைக்கு வந்து விஜய் இருந்துகிட்டு இருக்காருங்கிறது இன்னைக்கு எல்லா வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துருச்சுல்ல. இப்ப பாரதிய ஜனதா இவங்களை காப்பாத்துதா காப்பாத்தலையாங்கிறத அடுத்த விளையாட்டு. ஏன்னா இவ்வளவு கெட்ட பேர் ஆன பிறகு இந்த லக்கேஜை தூக்கணுமா தூக்கக்கூடாதா? இப்ப இது ஒரு பிரச்சனை. இன்னும் அவங்களுக்கு சாதகமா என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா சிபிஐக்கு மாத்தி விடுங்கன்னு ஒரு பக்கம் கதறான். சிபிஐக்கு மாத்தி விட்டுட்டா பாரதிய ஜனதாக்கு சௌரியமா போச்சு. எப்படி ஈடியில கேஸுகளை வச்சுக்கிட்டு மிரட்டிக்கிட்டே இருக்காங்களோ விஜயை முழுக்க பொம்மையாக்கி வச்சிருவாங்க. சாவி கொடுத்தா ஆடும். இப்ப வந்து சொன்னா கேட்டு ஆடுது. அவரு சிபிஐக்கு மாற்றி விட்டு அந்த ஆசை அவங்களுக்கு இருக்குதான் செய்யுது. அதுக்கு தான் வந்து ராஜாவாகட்டும் இல்லை மற்றவங்களாகட்டும் எல்லாம் வந்து எப்படியாவது அங்கே அனுப்புங்க, அங்கே அனுப்பிச்சா தான் நாம் வந்து கூட்டணி சேர்த்த முடியும் அப்படின்னு அவரை வந்து பொம்மை கொடுக்குற சாவியாக மாற்றுறதுக்கான முயற்சியில் நடந்துகிட்டு இருக்கு. முழுக்க இதில் பலிகடா யாருன்னா அரசியலே தெரியாத, அரசியலை பற்றி எந்த விதத்திலையும் கொள்கைகளோ தமிழ்நாட்டினுடைய நலனை பற்றி அக்கறையே இல்லாத விஜய் அவர்கள் இந்த அரசியலுக்குள் வந்து சிக்கி மாட்டிக்கொண்டிருக்கிறாருங்கிறத என்னுடைய பார்வை. பல்வேறு கருத்துக்கள் நம்ம தெரிவிச்சிருக்கோம். மக்கள் பார்க்குறாங்க, அவங்க பார்த்து புரிஞ்சுக்கிட்டோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். Celebrate this festive season with Adiyar Anand Bhavan Sweets and Snacks. We accept bulk orders. The legend new Saravana Stores in Deepavali offer பவுனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி அக்டோபர் 26 வரை.